வணக்கம் நேர்களே, புதியதோ தருணத்தில் உங்களை எல்லாம் காணொளிகளில் இணைவதை நான் மற்றும் ஃபன்நெட் யூடியூப் சேனல் கம்பீரம் அடைகிறோம். ஏன் அந்த கம்பீரம் சொல்றேன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வட்டி கிஸ்தின்னு பேசின வசனத்தை கொஞ்சம் கண்ணு முன்னாடி நிறுத்தி பாருங்க. கட்டபொம்மனா யார் தெரியுமா? சிவாஜி வருவா. அந்த நடிகர் திலகத்தை பத்தி தான் இந்த வீடியோ பேச போகுது. இந்த பாட்டுக்கு அப்புறம் சிவாஜியின் மைய புள்ளியில் இணைவோம். பாட்டை கேளுங்க, பாருங்க. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனித
மனிதன் மாறிவிட்டான். ஓ, ஓ, சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார். தனது குழந்தை பருவத்திலிருந்தே நடிப்பதில் பேரார்வம் கொண்ட அவர் அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். பின்னர் அவர் தெலுங்கில் 9 திரைப்படங்கள், கன்னடத்தில் 1, மலையாளத்தில் 2, இந்தியில் 2 திரைப்படங்கள் என 300க்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணிச்சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, அந்தி மஞ்சள் நிறமோ. பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணிச்சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, அந்தி மஞ்சள் நிறமோ. கேட்டேன், இடையோடு பார்த்தேன், விலையாக கேட்டேன். செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள், புன்னகை புரிந்தாள். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணிச்சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, அந்தி மஞ்சள் நிறமோ. மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம், மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம். மணமேடை தேடி நடை போடும் தேவி, பொன்பூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள், என்னுடன் கலந்தாள். மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று, மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று, தலை கோட்ட ராணி கை வீசி வந்தாள். ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள், நிழல் போல் மறைந்தாள். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணிச்சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, அந்தி
ஜாதி மஞ்சள் நிறமோ சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார். தனது குழந்தை பருவத்திலிருந்தே நடிப்பதில் பேரார்வம் கொண்ட அவர் அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். பின்னர் அவர் தெலுங்கில் 9 திரைப்படங்கள், கன்னடத்தில் 1, மலையாளத்தில் 2, இந்தியில் 2 திரைப்படங்கள் என 300க்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார். சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்ராயாருக்கு ராஜாமணி அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1927ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன். சிவாஜி கணேசன் அவர்கள் தனது இளம் வயதிலேயே நாடகங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டாலும் அதில் பங்கேற்பதில் ஆர்வம் இருந்தாலும் தனது கனவினை நிறைவேற்ற 9 வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தார். பின்னர் அவரது சொந்த அம்மாவே நாடக குழுவில் இடம்பெற உதவி செய்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா என்பவரை மனம் முடித்தார். அவர்களுக்கு ராம்குமார் பிரபு என்ற மகள்களும் சாந்தி தேன்மொழி என்ற மகள்களும் உள்ளனர். உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயை தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயை தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே தாய்மை எனக்கே தந்தவன் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாகம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயை தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயை தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே உருவம் 2 உயிர்கள் 2 உள்ளம் ஒன்றே என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயை தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே
திரையுலகுக்கு வரும் முன் நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக இதில் பேரரசராக பிரபலமானார். சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார். அவர் சிவாஜி கணேசன் என்றே அவரை அழைத்தார். பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. இன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே. உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே. கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே. கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே, பேசி பழகும் மொழி மறந்தாயே. பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே, பேசி பழகும் மொழி மறந்தாயே. அஞ்சி நடக்கும் நடை மெலிந்தாயே, அன்ன கொடியே அமைதி கொள்வாயே. அஞ்சி நடக்கும் நடை மெலிந்தாயே, அன்ன கொடியே அமைதி கொள்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே. உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். 2 ஹிந்தி திரைப்படங்கள், 9 தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் ஒரு மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார். அவருக்கு தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும்
நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரை உலகத்தினராலும் அழைக்கப்பட்டார். கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும். கட்டவிழ்ந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும். கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும். பட்டு நிலா வான்வெளியில் காவியம் பாடும். கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்களமாகும். அக்காலத்தில் தேசத் தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர்களில் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ராஜராஜ சோழன் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படங்களே இதற்கு சான்றாகும். மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம். கந்தன் கருணை, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற பக்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டன. காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.
அடித்திடும். எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோ 10 தினசு. எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோ 10 தினசு. இவை அத்தனையும் அன்பு பரிசு, நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. வஞ்சம் அறியாத பிஞ்சு கரங்களில் வாழத் துடிக்கின்ற வேகம் இருக்குது. இளமனதில் தோன்றும் நினைப்பு, புது உலகை காணும் துடிப்பு. இளமனதில் தோன்றும் நினைப்பு, புது உலகை காணும் துடிப்பு. இதன் இடையில் ஏது களைப்பு, அதை காணத்தான் எந்தன் உழைப்பு. கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வழித்துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். தன்னந்தானி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா. தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் 1961 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். 1982 நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினரானார். பின்னர் கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1987 கட்சியை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பெரும் நடிகராக இருந்தாலும் அவருக்கு அரசியலில் எம்.ஜி. ராமச்சந்திரனை போல செல்வாக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தனது இறுதி காலத்தில் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். திருத்தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ. அழகின் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நில ஒளியோ எனும் சுகம் தரும். திருத்தேரில் வரும் சிலையோ.
கேட்கின்ற மழலை இது தந்தோடு தாமரை ஆடுது சம்பங்கி பூக்களின் வாசம் இது சங்கீத பொன்மழை தூவுது ராகங்களில் மோகனம் மேகங்களில் நாடகம் உன் கண்கள் எழுதிய காவியம் என் இதய மேடைதனில் அரங்கேற்றம் மணமேடை வரும் கிளியோ கிளி தேடுவது கனியோ கனி போல் மொழியோ மொழி மயக்கம் பிறக்கும் விழியோ விழி கணையோ சுகம் சுகம் திருத்தேரில் வரும் சிலையோ பாடுது சில்லென்ற தென்றலின் சாரம் இது தேனோரும் செந்தமிழ் பேசுது தீபம் தரும் கார்த்திகை தேவன் வரும் மார்கழி என் தெய்வம் அனுப்பிய தூதுவன் நான் தினமும் பார்த்திருக்கும் திருக்கோலம் திருத்தேரில் வரும் சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ கலை மலரோ மணியோ நிலவோ நில ஒளியோ எனும் சுகம் தரும் மணமேடை வரும் கிளியோ நடிகர் திலகம் சிவாஜியின் பல சுவாரஸ்ய விஷயங்களையும் இனிய பாடல்களையும் மனதில் பதிந்த எண்ண அலைகளையும் உங்களோடு தொடர்பில் இருக்க பிரியப்படுகிறோம். இதன் அடுத்த பாகத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம்.